குமாரபாளையம் டிசம்பர் 17. குமாரபாளையம் அருகில் உள்ள ஜாதிகாரப்பட்டியை சேர்ந்தவர் மாரியப்பன், வயது 45. அதே பகுதியில் விவசாயம் செய்து வருகிறார். அவரது மகள் கமலாதேவி. அடைப்புக்குறி பெயர் மாற்றப்பட்டுள்ளன. அடைப்புக்குறி மூடியது. இவர் குமாரபாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் நேற்று டிசம்பர் 16 மாலை 6 மணி அளவில் பள்ளி முடித்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இவரை வழிமறைத்து முன்பின் தெரியாத மர்ம நபர்கள் 4 பேர் இவரை வாயை மூடி அருகிலுள்ள முட்புதருக்குள் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்தனர். அவர்கள் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக குமாரபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். என்னையா நீ 3 ஆம்பளை 4 ஆம்பளைனா நீயும் தான் ஆம்பளைன்னா வேற அடையாளம் இல்லையா? உன்னை தூக்கி உள்ள போட்டுருவா? பொறுமையாக தான் ஏன் விசாரிக்கணும்? என்னமாம்மா நீங்கள் 18 வயசு கூட ஆகாத பிள்ளைய போய் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க? நான் அந்த பிள்ளை என் தங்கச்சி மாதிரி தான் மாமா நினச்சேன். டேய் சுப்பையா, இதே இது உன் வீட்லேயும் என் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா எந்நேரம் மருந்தை குடிச்சு செத்து இருக்க மாட்டான். மான ரோசம் இல்லாத மனுஷ போய் உடம்பு மண்ணுக்கு சமானம்டா. நீ ஒன்றும் கவலைப்படாத கண்ணு. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க வேண்டியது அப்பாவுடைய பொறுப்பு. கல்யாணம்லாம் வேண்டாம்ப்பா, நான் ஸ்கூலுக்கு போகணும். பொழப்பத்த நாசம் பொண்டாட்டி தலையை சரைச்ச கதையா ஊர்ல இருக்க தெல்லவாரி நாய்ங்களாம் நம்ம வீட்டு கதையை பேசிட்டு இருக்க. ஆமா, நீ பள்ளிக்கூடத்துக்கு போய் என்னத்தை கழிக்க போற? அப்படி போனா மட்டும் நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் படிக்கணும். இப்ப மட்டும் நல்லா வக்கனையா பேசு. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க, ஒரு சின்ன அடையாளமாவது சொன்னியா? அடையாளம் தானே. ராத்திரியான நீங்க குடிச்சிட்டு வந்து பேசும்போது என்ன நாத்தம் அடிக்குமோ அதே நாத்தம் தான் அவங்க மேலையும். அப்பா, இந்த தடவையே நான் தான் ஃபர்ஸ்ட். மீனாட்சி பாத்தியாடி, இந்த தடவையும் என் பொண்ணு தான் ஃபர்ஸ்டா. இப்ப மட்டும் உங்க மவாம்பீங்களே, என் மவ டாக்டர் ஆயிதான் என் கால் வலிய சரி பண்ண போறா. சரி பண்ணிடுவியா? கண்டிப்பாப்பா சரி பண்ணிடுவோம் என் மகா. சரி விடு மீனாட்சி, இப்படியே உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருந்தா என்ன ஆக போகுது? அம்புட்டும் திரும்பி வரப்போதா என்ன? ஆகிற வேலையை பாப்பியா? அதை விட்டுப்புட்டு வீட்டோட கிடக்கிற பிள்ளைக்கே ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போயிடுது. நம்ம புள்ள வெடிச்சுதான் இருந்தாலும் வயசுக்கு வந்த பிள்ளையாச்சே, அடக்க உடக்கமா இல்லாம ஆடுறதும் பாடுறதும் ஓடுறதும் ஊர் நாயம் பேசுறதும் பள்ளிக்கூடத்துக்கு போனோமா வந்தமான்னு இல்லாம விளக்கு வைக்கிற வரைக்கும் அப்படி என்னதான் படிப்போ, பொல்லாத படிப்பு. இருக்கிற இடம் தெரியாத இருந்தீங்க. போலீஸ்காரங்க கேள்வி மேல கேள்வி கேட்டாங்களாமே. நம்ம புள்ள ஒழுங்கா இருந்தா இந்த அசிங்கம்லாம் தேவையா நமக்கு? அக்கடான்னு பள்ளிக்கூடத்துக்கு போன புள்ள இவ ஒருத்தி. நீயும் நானும் எந்த பள்ளிக்கூடம் போனோம்? கல்யாணம் பண்ணிக்கல, புள்ள பெத்துக்கல, எவன் தலையிலையாவது கட்டி வைப்பிய? அதை விட்டுப்புட்டு எவனுக்கும் இதுக்கு உன் பிள்ளை கட்டி வைக்க வேண்டியதானே? ஒரு வாரமா யார பார்த்தாலும் இதே பேச்சு. அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு சாமி இருக்கிற ஊர்ல தலைக்கட்டுக்கு 1000 ரூபாய் போட்டு வருஷத்துக்கு 4 தடவை திருவிழா நடத்துறீங்க. வீட்டுக்கு 2-3 பொம்பளைங்க இருக்கும். ஆத்திர அவசரத்துக்கு போறதுக்கு ஒரு கக்கூஸ் கூட இல்ல. அத பத்தி யாருக்கும் கவலை இல்ல. அத கட்டுறதுக்கு யாருக்கும் துப்பு இல்ல. அங்கெல்லாம் போய் புத்தி சொல்லிடாதீங்க. ஒரு பொண்ணு வெளியில போனா தப்பு, விளையாட போனா தப்பு,
அவசரத்துக்கு ஒரு பொண்ணு ஒண்ணுக்கு போன கூடவா தப்பு? நான் வயசுக்கு வந்தப்போ குடிசை கட்டி எல்லாரும் வந்து தனியா வெளியில போகாத, ஆம்பளைங்களை பார்த்தா தலையை கீழே போட்டுக்கோ, 10 பேர் இருக்கிற இடத்துல சிரிச்சு பேசாத, விளக்கு வைக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு வா, இப்படி எதையோ சொன்னீங்க. இதே மாதிரி உங்க பசங்களுக்கும் குடிசை கட்டி இப்படி எதையாவது சொல்லிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. எவ எக்கடு கேட்டா எனக்கு என்ன? இந்த ஊர்க்காரங்க பல்ல விழுகிறதுக்கு நம்ம ஊரை விட்டு போயிடலாமா? ஊரை விட்டு போயிடலாமா? நீ விஷத்தை குடிச்சிடலான்னு சொல்லுவியோ நினைச்சம்மா. ஏண்டி உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அடுத்த வாரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மாசம் நிக்காம போய் வேண்டி ஏற்பாடு பண்ணு. ஒரு வாரமா புள்ள சோறு தண்ணி இல்லாம கிடக்குது. அவ செத்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ண போறீங்களா? ஏய், என்ன பேச்சு பேசுற? அவளை நீ பெத்த ராத்திரியும் பகலும் தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தவன் நானு. என் பொண்ணு என் பேச்சை கேப்பா. போடி போ. என்னமோ பண்ணி தொலைங்க போங்க. என்ன பேச்சு பேசுறா? நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் ஆண்டவன் ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கான். அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். வா போய் சாப்பிடலாம். அப்பா, அது என்னப்பா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் ஒண்ணு கட்டி கொடுத்துடுறீங்க, இல்ல வெட்டி போட்டுடுறீங்க. அப்பா, பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு பாதை இருக்குப்பா. தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகள் கூட முடக்கப்பட்டாலும் அதை போராடி வென்று கொண்டிருக்கும் அனைத்து கண்மணிகளுக்கும் சமர்ப்பணம்.